அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய ஆண்டவராகிய தேவனுக்கு நம்ம மகிமையும் கனமும் துதியும் செலுத்தி எல்லாரும் சேர்ந்து ஆண்டவரை ஆராதிப்போமா? ஆமென், ஆமென். மண்ணுக்கோ சொந்தக்காரன் நீதானே, உம்மையன்றி யாரும் இல்லையே இந்த உலகிலே, உம்மையன்றி யாரும் இல்லையே. விண்ணுக்கோ மண்ணுக்கோ சொந்தக்காரன் நீதானே, உம்மையன்றி யாரும் இல்லையே இந்த உலகிலே, உம்மையன்றி யாரும் இல்லையே. என் தாயின் கருவினிலே உருவான நாள் முதலாய் உமது சார்பாக பூமியில விழுந்தேனே. உன் தாயின் கருவினிலே உருவான நாள் முதலாய் உமது சார்பாக பூமியில விழுந்தேனே. அன்று முதல் இன்று வரை ஆதரித்த தெய்வமல்லோ, அன்று முதல் இன்று வரை ஆதரித்த தெய்வமல்லோ, சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மையன்றி யாரும் இல்லை. சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மையன்றி யாரும் இல்லை, உம்மையன்றி யாரும் இல்லை, உம்மையன்றி யாரும் இல்லை. இன்னுக்கோ மண்ணுக்கோ சொந்தக்காரன் நீதானே, உம்மையன்றி யாரும் இல்லையே இந்த உலகிலே, உம்மையன்றி யாரும் இல்லையே. விண்ணுக்கோ மண்ணுக்கோ சொந்தக்காரன் நீதானே, உம்மையன்றி யாரும் இல்லையே இந்த உலகிலே, உம்மையன்றி யாரும் இல்லையே. இந்த உலகத்துல எல்லாரும் நம்மளை விட்டு போயிடுவாங்க. இன்றைக்கு நம்மளை மிகவும் நேசிக்கிறேன்னு சொல்கிறவங்களும் நம்ம கூடவே இருக்கிற பலரும் ஒரு நாள் நம்மளை விட்டு மறைஞ்சிருவாங்க. ஒரே ஒரு நாள் வருகிறது, அந்த நாள் நானும் நம்மளும் தேவனும் மாத்திரம் வாழக்கூடிய ஒரு நித்தியமான வாழ்க்கை. அந்த மகிழ்ச்சியான நாளை காண இந்த பூமியிலே நம்ம வாழும்போதே இயேசுவை இரட்சகராய் ஏற்றுக்கொண்டவரை பின்பற்ற நம்ம வாழ்க்கையில் தீர்மானம் பண்ணுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நல்ல தகப்பனே, எல்லாரும் மேலும் கிருபை உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த நாளிலே வாசிக்கும்படியாக ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகத்திலே 49ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கிறேன். தீவுகளே எனக்கு செவி கொடுங்கள், தூரத்தில் இருக்கிற ஜனங்களே கவனியுங்கள். தாயின் கற்பத்தில் இருந்தது முதல் கர்த்தர் என்னை அழைத்து, நான் என் தாயின் வயிற்றில் இருக்கையில் என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தினார். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வசனத்தில் வாசிக்கும்போது நம்ம தாயின் கற்பத்தில் உருவாகுவதற்கு முன்பதாக, இன்னும் சொல்லப்போனால் உருவானது கற்பத்தில் இருந்தது முதல் ஆண்டவர் என்னை அழைத்தார் என்று இங்கே தீர்க்கதரிசி சொல்லுகிறதை பார்க்கிறோம். நம்ம எல்லாரும் தாயினுடைய கர்ப்பத்தில் குழந்தையாக உருவாகும் போது நம்முடைய தாய்க்கு கூட அது உடனடியாய் தெரிவதில்லை. 1 மாதம் கழித்து தான் அவங்களுக்கு கூட கர்ப்பம் உருவாயிருக்கிறது என்பது அவர்களுக்கே தெரியும். ஆனால் இந்த பூமியிலே தேவன் நம்மை நம்முடைய தாயின் கர்ப்பத்தில் உருவாக்கும் போதே, அல்லது நம்முடைய தாயுடைய கர்ப்பத்தில் நம்ம உருவாகும் போதே அவர் நம்மளை பார்க்கிறார் என்று வேதம் சொல்கிறது. தாயின் கர்ப்பத்தில் நானும் நீங்களும் இருந்தது முதல் தேவன் நம்மளை பார்க்குறாரு, நம்மளை அழைக்கிறாரு, நம்மளை அவருக்கு சொந்தமாக்க விரும்புகிறார். தாயின் கர்ப்பத்திலிருந்து நம்ம பிறந்த பொழுது நீங்கள் நல்லா கவனிக்கணும், ஆண்டவருடைய கண்கள் நம்ம மேலே வைக்கப்பட்டிருக்கிறது. சங்கீதத்தில் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா அங்கே 22ஆம் சங்கீதம் 9-10 வசனங்களை படித்து பாருங்கள். தாயின் கற்பத்தில் இருந்தது முதல் அவர் நம்மை எடுத்தார் என்று வேதம் சொல்லுகிறது. தாயின் கற்பத்தில் இருந்து தான் நம்மளை கர்த்தர் எடுத்திருக்கிறார்.
எல்லா மனுஷனையும் தெய்வம் கருவில் உருவாகும் போதே பார்க்கிறார். அவனை குறித்து ஒரு திட்டம் வைக்கிறார், அவனுக்கு ஒரு எதிர்காலத்தை வைக்கிறார், அவனை கொண்டு இதெல்லாம் செய்யணும்னு தீர்மானம் பண்ணுறார். ஒரு திட்டமும் பிளானும் இல்லாமல் இந்த பூமியில் எந்த ஒரு மனுஷனும் பிறப்பதில்லை. ஒருவேளை அவன் பாவத்தில் பிறந்த மனுஷனாக இருந்தாலும் அவன் பிறந்த பிறகு அவன் தேவனை அறிந்து அந்த தேவனை அறியும் பொழுது அந்த தேவனுடைய திட்டத்தை அவனுடைய வாழ்க்கையில் நிறைவேற்ற ஆசைப்படுகிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். சில நேரம் நீங்கள் இந்த பூமியில் பிறந்த நாளிலிருந்து உங்கள் மேலே ஒரு கண்ணும் இரக்கமாய் கூட இல்லாமல் இருந்திருக்கலாம். எசேக்கியேல் 16:5 சொல்லப்பட்டிருக்கிறது, பிறந்த நாளிலே வெளியே எரியப்பட்டாய், ஒரு கண்ணும் இரக்கமாய் இல்லை. சிலர் அப்படித்தான், அவங்க பிறந்ததிலிருந்தே ஒரு அனாதை மாதிரி எல்லாராலும் தள்ளப்பட்டு ஒடுக்கப்பட்டு கைவிடப்பட்ட சூழ்நிலையில் இருப்பாங்க. ஆனால் அப்படி இருந்தாலும் கர்த்தரை நீ அறிந்து கொள்ளும் போது உனக்குன்னு ஒரு எதிர்காலத்தை வச்சு உனக்குன்னு ஒரு மேன்மையை வச்சு உன்னை உயர்த்துவதற்கு அவர் வல்லவராக இருக்கிறார். எரேமியா 1:5 சொல்லுகிறது, தாயின் கற்பத்தில் உருவாகும் முன்னே உன்னை நான் அறிந்தேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். அதனால் கவலைப்படாதீங்க. நீங்கள் இந்த பூமியில் தற்செயலாய் பிறக்கலை, அல்லது ஒரு சாபக்கேடாக கூட பிறக்கலை. உங்களை பல ஜோசியர்களும் அல்லது உங்களுடைய ஜாதகத்தை பார்த்து கூட நீ பிறந்ததே சாபம், குடும்பத்துக்கு சாபம்னு உன் பெற்றோர்களை உன்னை ஒதுக்கி வச்சிருக்கலாம். ஆனால் நீ நம்பிக்கையோடு இயேசுவினிடத்தில் வந்து பாரு, உன் மேலே இருக்கிற அந்த சாபம் நீங்கிரும், உன் மேலே இருக்கிற சகுனம் நீங்கிரும். உன்னை எல்லாராலும் ஒடுக்கப்பட்டு நீ எல்லாராலும் புறம்பே தள்ளப்பட்டு ஒரு கண்ணும் உன் மேலே இரக்கமாக இல்லாட்டாலும் கர்த்தருடைய கண்களில் உனக்கு இரக்கமும் தயவும் கிடைக்கும். இன்றைக்கு அந்த ஆண்டவரிடத்தில் ஓடி வந்து விடுவாயா? உன் வாழ்க்கையை கர்த்தர் மாற்றுவார். நல்ல பிதாவே, ஒடுக்கப்பட்டு ஒரு கண்ணும் இரக்கமில்லாமல் புறக்கணிக்கப்பட்ட நிலைமையில் வாழுகிற ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன். கர்த்தர் அவர்களை கண்ணோக்கி பார்த்து இன்றைக்கு ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். அவர்களுடைய திட்டத்தை, அவங்களை குறித்த தெய்வ திட்டத்தை தெய்வம் நிறைவேற்றி அருளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.